ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி உலகம். நம்ம இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க காய்கறிகள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? கடுகு உளுத்தம்பருப்பு வேணும், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், வாசனை பொருட்கள். மெயினாக சம்பா கோதுமையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். சம்பா கோதுமையை போட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ அதே குக்கரில் நம்ம மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனை பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. முதல்ல பிரிஞ்சியில், அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே ஒன்று தாங்க நான் சேர்க்குறேன். ரொம்ப இதில் பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள் போட்டோன்னா நல்லா இருக்காது. கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக மாறணும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா நிறம் நல்லா மாறிடுச்சு. இது கூட நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை நல்ல சின்ன சின்ன துண்டாக ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்குங்க. வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதுங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தக்காளி குழைய வதங்கக்கூடாது, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கிறேன், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம வதக்கலாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சம்பா கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எனக்கு நெய் ஸ்மெல்லு பிடிக்குங்க, அதனால் 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னா நெய்யை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் கோதுமை ரவையை எடுத்துக்கிறீங்களோ 1க்கு 4 பங்கு தண்ணி விட்டுக்குங்க. 3லேருந்து 4 பங்கு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜஸில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருது. நான் குக்கர் மூடி போட்டுடுறேன். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் ஸ்டீம் வந்துருச்சுன்னா செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். எனக்கு ஸ்டீம் வந்துருச்சு, நான் விசில் போட்டுக்கிறேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. விசில் வந்துருச்சு, 4 விசில் வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த தண்ணிக்கும் அந்த சம்பா கோதுமை ரவைக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1க்கு 4 பங்கு வைங்க தண்ணி, சூப்பராக இருக்கும். காய்கறிகளில் ரொம்ப போடக்கூடாதுங்க. அதே மாதிரி வாசனை பொருட்களும் ரொம்ப போடக்கூடாது. எல்லாமே ஒன்று போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் போட்டேன். இது கூட பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால நான் இதை மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். நல்லா கலரி விடுங்க. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டெய்லி பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அரிசி பொருளே தரதுக்கு பதில் இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாய்.